அண்மை செய்தி. தமிழ்நாடு காவல்துறை தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்திருக்கிறது. அதற்கு காரணம் காவல்துறையின் மீது ஒரு பழியை போடுவதோட சிஸ்டம் சரியில்லைங்க. காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. வெஹிக்கிள்ஸ் இல்ல, அவங்களுக்கான ஃப்ரீடம் இல்ல, சுதந்திரம் இல்ல, டிரான்ஸ்பர் பாலிசி இல்ல, எதுவுமே கொடுக்காம காவல்துறை வேலை செய்யணும். அப்படி அரசனுடைய மெத்தன போக்கு. அது பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு காவல்துறை வேலை செய்யறாங்க, ஃபீல்டில் இருக்கிறாங்க, ஓடுறாங்க, ஒடியாறாங்க. பட் அவங்களோட டூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு நான் சிபிஐ கேட்கறேன்னா, அட்வான்ஸ்ட் டூல்ஸ், கிரைம் ஃபைட்டிங் டீம், இந்தியாவில் முடியாத பிளைண்ட் கேசஸ் எல்லாம் கிராக் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஆஃபீஸர்ஸை கூப்பிடுவாங்கண்ணா. அவங்க நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கட்டுங்கண்ணா. பெஸ்ட் இந்தியாவில் யார் இருக்கவங்களோ வந்து பாருங்க, க்ளூஸை கண்டுபிடிங்க. கிராம பகுதியில் வந்துட்டு போயிருக்காங்க, நீங்க கண்டுபிடிங்க. அதான் நம்முடைய நோக்கம். அதனால் இன்னைக்கு அது எல்லோருக்கும் தெரியும், திமுக அரசு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு என்பது நம்பர் 1 ஃபெயிலியர்னால மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு பரஸ்பர குற்றச்சாட்டாம நாங்கள் சொல்வது நாங்க ரெடியா இருக்கோம். மத்திய அரசு கிட்ட நாங்க எழுதுறோம், நீங்க சிபிஐ உள்ள வரதுக்கு அனுமதி கொடுங்க. ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க, சிபிஐ உள்ள வர முடியாதுங்க. கோர்ட் ஆர்டர் வச்சு மட்டும்தான் வரணும். முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறோம். கிரைம் விஷயம் நம்ம ஒரே இடத்துல இருக்கலாம், நமக்குள்ள அதுல என்ன சண்டை?